ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் இரண்டாவது நாளே வெற்றியை உறுதி செய்த இந்தியா ஆஸ்திரேலிய அணியின் கிரிக்கெட் வரலாற்றையே கருப்பு நாளாக மாற்றி சரித்திரம் படைத்த இந்தியா. அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் முதல் டெஸ்ட் போட்டி நேற்றைய தினம் தொடங்கியிருந்தது. ஆஸ்திரேலியாவின் பெர்த் மைதானத்தில் வைத்து தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை ஜெயித்த இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணிக்கு அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகளும் காத்திருந்தது. அவங்க பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஆரம்பம் முதலே விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிய தொடங்கியது. இதனால் ஒரு கட்டத்தில் 50 ஓவர்களுக்கு உள்ளாகவே வெறும் 150 ரன்கள் மட்டுமே எடுத்து மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட்டே ஆகிவிட்டது இந்தியா. இதனால் இந்திய அணி ரசிகர்கள் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளானார்கள். மேலும் இந்த போட்டி என்பது வெறும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த தொடரை மட்டுமே வெல்வதற்கான போட்டி மட்டுமே கிடையாதுங்க. ஏன்னா இந்திய அணியின் இந்த போட்டியின் வெற்றி என்பது டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு தகுதி பெறுவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக இது கருதப்பட்டது. ஆக அப்படிப்பட்ட போட்டியில் முதல் இன்னிங்ஸில் வெறும் 150 ரன்களில் இந்திய அணி ஆல் அவுட் ஆனதால் ரசிகர்களுக்கு இது பெரும் ஏமாற்றமாக இருந்தது. பின்னர் ரைட்ரா அவ்வளவுதான், இந்திய அணி இந்த முதல் போட்டியில் சோலி முடிஞ்சு அப்படின்னு தான் பலரும் நினச்சாங்க. ஆனால் பேட்டிங்கை முடிச்சுட்டு பந்து வீச்சில் களமிறங்கின இந்திய அணி, எங்களையாடா 150 ரன்களில் ஆல் அவுட் ஆக்குறீங்க, பதிலுக்கு உங்களை வெறும் 104 ரன்னிலேயே ஆல் அவுட் ஆக்கி காட்டுறோம் அப்படின்னு இந்திய அணி பவுலர்கள் கங்கணம் கட்டி கொண்டு பந்து வீசினார்கள். அதிலும் நம்ம பும்ரா இருக்கார் பாருங்க, மனுஷன் வெறித்தனத்தின் உச்சத்தில் பந்து வீசினாப்புலங்க. இந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா வேற கிடையாது, அதனால் பும்ரா தான் கேப்டனாக செயல்பட்டார். மேலும் இந்த முதல் இன்னிங்ஸில் பும்ரா மட்டுமே 5 விக்கெட்டுகளை வீழ்த்த அதன் விளைவு ஆஸ்திரேலிய அணி 104 ரன்களுக்கு 10 விக்கெட்டுகளை இழந்து ஆல் அவுட் ஆனது. பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ தற்போது வரை சிறப்பாக விளையாடி வருகிறது. அதாவது இரண்டாவது இன்னிங்ஸில் தற்போது வரை ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் 100 ரன்களை கடந்து இந்திய அணி விஸ்வரூபமாக பேட்டிங் செய்து வருகிறது. இதனால் இந்திய அணியின் தற்போதைய அதிரடி ஆட்டத்தை பார்க்கும்போது குறைந்தது 500 ரன்களையாவது எடுத்த பிறகுதான் இந்திய அணி டிக்ளேர் செய்யும். இதனால் கண்டிப்பாக இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணியால் 500 ரன்கள் சேசிங் செய்வது என்பது சாத்தியமே கிடையாதுங்க. அதற்கு காரணம் அந்தளவுக்கு வெறிகொண்டு பந்து வீசிக்கிட்டு இருக்காப்புல நம்ம பும்ரா. ஆகவே இந்திய அணியின் இன்றைய அதிரடி பேட்டிங்கை வைத்தே எளிதாக கூற முடியும், இந்த போட்டியில் இனிமேல் ஆஸ்திரேலிய அணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கிடையாது என்று. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.